வெல்கம் டு லட்சுமி ஆஃபீஸ் சொல்யூஷன்ஸ். நம்ம கெனான் ஐஆர் அட்வான்ஸ் 4045 ஜெராக்ஸ் அல்ட்ராலெக் 8055 மிஷின் பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளைண்ட் மிஸ்டர் பிரபாகரன் சார்ன்ற நம்ம ஆஃபீஸ் விசிட் பண்ணியிருந்தாங்க. கலர் மிஷின் தான் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. வந்துட்டு பிளாக் பேட் மிஷினும் டெமோ பார்த்துட்டு 2 மிஷினும் சேர்த்து ஒரே டைம் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக கியோசரா 1800வும் 205i கோனிகா மிஷின் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 2 மிஷினுமே மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் கம்பேர்ட் டு கெனான் மிஷின். ஸோ அவர்கிட்ட அதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நீங்கள் வச்சிருக்க மிஷினில் வந்து டோனர் காஸ்ட் எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குமே சார், எப்படி சார் கட்டுப்படி ஆகுதுன்னு நான் கேட்க போது அவர் தான் சொல்லியிருந்தார், நான் 3 rupees அந்த ரேஞ்சாக ஜெராக்ஸ் போட முடியும். ஸோ 2 rupees அந்த ரேஞ்ச் போட்டோன்னா எனக்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. ஏன்னா டோனரே கொனிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் அந்த ரேஞ்ச் வந்துடுது ஒரிஜினல் டோனர். ஸோ அது டெவலப்பர் மிஷினாக இருக்கிறதுனால கம்பல்சரி நம்ம ஒரிஜினல் டோனர் தான் போடணும். கம்பேட்டபிள் போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து டெவலப்பர் ஸ்பால் ஆகி எரர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஒரிஜினல் டோனர் தான் போடணும். கியோசரா வந்து பார்த்தீங்கன்னா சம் கம்பேட்டபிள் டோனர்ஸ் வந்து மேட்ச் ஆகுது, சம் டோனர்ஸ் வந்து மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஒவ்வொரு முறையும் நம்ம வாங்கி போகிற போது அதை ஆரண்டி பண்ண முடியாது. ஸோ ஒரிஜினல் டோனராக போட்டிங்கன்னா மட்டும் தான் ரிசல்ட் கரெக்டாக இருக்கும். இந்த ட்ரம் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ண போது நம்ம கெனான் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட் நல்லாவே கொடுக்குது. கம்பேட்டபிள் ட்ரம் பிளேட் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் டோனருமே நம்ம வந்து கம்பேட்டபிளே நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம். ஒரு குவாலிட்டி ப்ராப்ளம் எதுவுமே வராது. அப் டு 15 lakhs காப்பீஸ் வரைக்கும் மிஷினோட லைஃப் வந்துடுது. ஜெராக்ஸ் அல்ட்ராலெக் சீரிஸை பொறுத்த வரைக்கும் இந்த பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 4 trays ADF அண்ட் பைபாஸோடு வந்துடும் உங்களுக்கு மிஷினில். ஸோ ஃபஸ்ட் ட்ரே, செகண்ட் ட்ரே யூனிவர்சல் ட்ரே, தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் A4 ஷீட் மட்டும் தான் நீங்கள் வைக்க முடியும். பைபாஸ் ஸ்டைல் அப் டு 12/18 300 GSM வரைக்கும் நீங்கள் போர்டு அண்ட் பேப்பர்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணிக்கலாம். மெட்டாலிக் போர்ட், ஸ்டிக்கர், டெக்ஸ்சர் போர்ட்ஸ் இது எல்லாமே இந்த மிஷினில் சூட் ஆகும். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே போர்ட் சர்வீஸ் அண்ட் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி போர்ட்ஸ் உங்களுக்கு ஸ்கேனர் போர்ட்ஸு, CCD போர்ட்ஸு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை போர்ட்ஸு, மெயின் போர்டு அண்ட் DC போர்டு. ஸோ இந்தமாதிரி போர்ட்ஸ் ஏதாவது சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளுக்கு சென்ட் பண்ணலாம். நம்ம ரெடி பண்ணி ரிட்டன் கொரியர் அமுச்சு விட்ருவோம். உங்கள் டெக்னீஷியன் வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியல வீடியோ காலில் நாங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவோம். உங்களுக்கு டிஸ்பிளே தெரியிற எரர் வந்து எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஸோ அந்த எரர் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா என்ன போர்டு ப்ராப்ளம் இருக்குது, என்ன மாதிரி பிரச்சனை இருக்கும், அது எப்படி சொல்யூஷன் கொடுக்கலான்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சு கேளுங்க. ஏன்னா நிறைய கால்ஸ் ஆல்ரெடி நாங்கள் ரிசீவ் பண்ணிகிட்ருக்கோம். சம்டைம்ஸ் கால்ஸ் மிஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு வீடு இங்கே தானே சார், பக்கம் தானே? சாந்தி நகர். LS-ஆ? LES. வரும்போது ஆஃப் பண்ணிடுவோம். பிளாக் அண்ட் ஒயிட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிஷின் ஆன் பண்ணதும் காப்பி ஐடி கார்டு ஜெராக்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து குவிக் மெனுவில் இருக்கும். ஐடி கார்டை தொட்டிங்கன்னா ஐடி கார்டு செட்டிங்ஸ் லோட் ஆகிடும். ஐடி கார்டை வந்துட்டு இந்த டாப் ரைட் கார்னரில் வச்சுருவாங்க. அதே தான் பேக்கு அந்த பக்கம் சேம் அதே தான். அதே இடத்த வச்சுட்டு ஸ்டார்ட்டு 2 தடவை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்கேன் ஆகும். எத்தனை காப்பின்றதை கொடுத்துட்டு நம்ம இது பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டு ஸ்கேன் ஆகும். ஓகே, ஒரு பேஜ் ஸ்கேன் ஆகும். இது ஸ்கேன் ஆகி முடிஞ்சு நமக்கு இங்கே லைட் எரிஞ்சதும் திரும்ப பேக் சைடு திருப்பி வச்சுட்டு பேக் சைடு வச்சுட்டு மறுபடியும் இங்கே ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு பேஜ் 2 ஸ்கேன் ஆகும். ஸ்கேன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் எத்தனை காப்பி வேணுமோ 5 காப்பினா 5 காப்பி, 10 காப்பினா 10 காப்பி கொடுத்துட்டு ஸ்டார்ட் காப்பி கொடுத்தோம்னா நமக்கு காப்பீஸ் வர ஆரம்பிச்சிடும். நார்மலாக ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம பிளைனாகவே வச்சு எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம், இது பாஸ்போர்ட் இல்லையா? நம்ம அந்த பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அது எந்த பக்கம் வைக்கணும்? டாப் பாட்டம் இந்த இடத்துல வைக்கணும். இப்படி இருக்குன்னா இப்படி ஒன்று வச்சுட்டு உங்களுக்கு பாஸ்போர்ட் வந்துட்டு ஒரு செகண்ட் எப்படி வைக்கணும்? பைபாஸ் வைக்கணுமா இல்லை அது நார்மல்? இல்லை நார்மல் A4லே தான் வரும் எல்லாமே. ஆதார் வந்துட்டு உங்களுக்கு இந்த லென்த்தில் அந்த இங்கே வச்சிரும். ஃப்ரண்ட்டு பேக்கு அப்படியே எப்படி திருப்பி வைக்கணும், இப்படி திருப்ப கூடாது. ஆமாம், அதே இடம் சேம் பிளேஸ். வேறு எதுவும் நம்ம மாற்ற வேண்டியது குழப்பம். கியோசரால பைபாஸ் வைக்கணும், அங்கே ஒன்று வைக்கணும், இப்படி ஒன்று வைக்கணும், பின்னாடி திருப்பி வைக்கணும். ஆனால் வேறு இடத்துல வைக்கணும். திருப்பி வைக்கிறது கூட பக்கத்தில் நவுத்தி வைக்கணும், கேப் விட்டு வைக்கணும். மற்றபடி வந்து ஸ்கேன் அண்ட் சென்டுங்கிறது உங்களுக்கு இங்கே சிஸ்டம்லேருந்து ஸ்கேன் பண்ணுறது. இங்கே உங்கள் சிஸ்டம்லேயே பண்ணிக்கலாமா இல்லை இதில் பண்ணணுமா? இதில் பண்ணிங்கன்னா பல்காக சிஸ்டம் வந்து விழுந்துடும். அதில் பண்ணால் ஒன்று தான் பண்ணுற ஒன்றா பண்ணுற மாதிரி வரும். அந்த ஆப்ஷனே கிடையாது இதில். இங்கே தான் பண்ணுற மாதிரி தான் வரும். இங்கே தான் பண்ணுற மாதிரி வரும். அடுத்து வந்து அப்படியே கலருக்கு வந்துடுங்க.
கலர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்லிப் மவுண்ட் இருக்குன்னா பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வேக் ஆயிரும். காப்பீஸு இதில் தான் நம்ம ஜெராக்ஸ் சேம் அதே மாதிரி தான் எல்லாமே. இதில் ஜெராக்ஸ் இருக்கிறதெல்லாம் மோஸ்ட்லி இதில் ஜெராக்ஸ் ரொம்ப பண்ண மாட்டீங்க, பிரிண்ட் அவுட் தான் பண்ணுவீங்க. ஐடி கார்டு கேஸ் ஐடி கார்டு போடுறாங்க, அது வந்துட்டு நம்ம இதில் பண்ணணும். ஃபஸ்ட்டு வச்சுட்டு ஸ்கேன் ஃப்ரண்ட்டு, அடுத்து பேக் வச்சுட்டு ஸ்கேன் பேக். அதே சேம் மேலே தான் சேம் A4 ஓரியன்டேஷனில் எங்கே வைக்கிறீங்களோ அதே மாதிரி. டாப் கார்னரில் வச்சிங்கன்னா கார்னரில் வரும். அப்படி இல்லைன்னா நம்ம சென்டராக வச்சிங்கன்னா டாப் பாட்டம் வந்துடும். டாப் பாட்டமில் வரும் நமக்கு ஐடி கார்டு. இது வந்து கலரில் வந்து டாப் பாட்டம் தான் வரும். டாப் பாட்டம் பக்கத்தில் வரும். ஓகே. இது நமக்கு இதில் வந்து ஸ்கேன் ஃப்ரண்ட்டு ஸ்கேன் பேக்கு, மற்ற எதுவுமே இதில் மாற்றுறது கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு ஜாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண ஒர்க்கெல்லாம் இதில் வரும். அடுத்தது வந்துட்டு டிவைஸு, ஒர்க் ஃப்ளோ ஸ்கேனிங்கு, பிரிண்ட் ஃப்ரம்னா நமக்கு பென்ட்ரைவில் போடுறது, அது மோஸ்ட்லி யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ண மாட்டேன். பைபாஸ் ட்ரே யூஸ் பண்ணும்போதோ இல்லை வேறு ஏதோ பேப்பர் ட்ரே இது பண்ணும்போதோ வந்துட்டு உங்களுக்கு செட்டிங்ஸ் காட்டும். இப்போ இங்கே பேப்பர் வச்சுருக்கீங்க, க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஒன்றே டிஸ்பிளேல காட்டும் எதில் என்ன பேப்பர் வச்சுருக்கோங்கிறத நம்ம இது பண்ணணும். இந்த மாதிரி வந்து காட்டும் என்ன பேப்பர் வச்சுருக்கோம். இப்போ A4னா A4, A3னா A3. நம்ம அதை வந்துட்டு இதில் கொடுக்கணும். ப்ளைனா கஸ்டமா அப்படிங்கிறத நம்ம என்ன பேப்பர் அதுவும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். பேப்பர் கலர் மல்டி கலர் பேப்பர் வைக்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு ரெட் கலர் பேப்பர் வைக்கிறீங்க, ஆரஞ்சு கலர் பேப்பர் வைக்கிறீங்க, அந்த பேப்பர் வச்சு பிரிண்ட் எடுக்கலாம். அதில் கலர் ஆமாம் கலர் நம்ம இதில் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இது கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிரும். நம்ம அங்கேருந்து பிரிண்ட் கொடுக்கும்போது நமக்கு அதிலே வந்துடும் மற்றதெல்லாம்.
நம்மள்ட்ட கெனான், கியோசரா, கோனிகா ஜெராக்ஸ் ஃபஸ்ட் ஆசி மிஷின்ஸும் பிராண்ட் நியூ மிஷின்ஸும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. டிஸ்பிளே தெரியிற காண்டாக்ட் நம்பருக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மிஷின் சூட் ஆகுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. தேங்க்யூ.